இந்தியன் 2 எஃப்டிஎஃப்எஸ் யூஎஸில் பார்த்தோம். ஆக்சுவலாக இந்தியன் டைம் படி பார்த்தீங்கன்னா 3:30க்கு போட்டிருந்தாங்க. இந்தியன் 2 ஓவராலாக பார்த்தீங்கன்னா அன்னியனும் இந்தியன் 1ஐயும் மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்தியன் ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து லைவ் கேமராவில் வந்து ஒரு ஆளை கொலை பண்ணுவார்ல டைலாக்லாம் பேசி, அதே மாதிரி ஒவ்வொரு குற்றவாளியும் வந்து ஒவ்வொரு ஊருக்கு போகிறாரு. பஞ்சாபுக்கு போகிறாரு, குஜராத்துக்கு போகிறாரு, பெங்காலுக்கு போகிறாரு, அங்கங்கே போகிறாரு. முதல்ல தமிழ்நாட்டில் வந்து ஒரு மியூசியமாக இருக்குது. அந்த மியூசியமில் அடைச்சி வச்சு டெல்லி கணேஷை வந்து கொலை பண்ணுவார் டைலாக் பேசி. அதே மாதிரி குஜராத்துக்கு போவார். அங்கே ஒருத்தரை வந்து பிடிச்சி வச்சு ஒரு கோல்டன் ரூம்குள்ளே அடைச்சி வச்சு அதில் வந்து கொலை பண்ணுவார். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் போயிட்டு யாரையா ஒருத்தர் பிடிச்சி டைலாக் பேசி கொலை பண்ணுற இதுதான் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ரொம்ப போர் அடிச்சிடுச்சு. ஸோ சித்தார்த் கேரக்டர்லாம் ஒன்றுமே பெருசாக நிற்கலை. சென்டிமெண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே நிற்கலை. அந்த ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்திங்கன்னா மனோரமா சீன்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும், ஒரு மாதிரி ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். இதில் சென்டிமெண்ட்டு சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. ஆக்டிங்கும் வந்து பெருசாக யாருமே ஒன்றும் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தெரில. சமுத்திரகனியும் சுமாராக அதை பண்ணியிருக்காரு. அவர் ரோல் பெருசாக ஒன்றும் எடுபடலை. அன்னியனில் பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜும் விவேக்கும் வந்து அன்னியனை பிடிக்கிறதுக்காக போலீஸ் மாதிரி வருவாங்க. அதே மாதிரி இதில் இந்தியன் 2வில் பார்த்தீங்கன்னா பாபி சிம்மாவும் விவேக்கும் போலீஸ் மாதிரி வராங்க, இவர் இந்தியன் 2 பிடிக்க. அதே மாதிரி சும்மா கடைசி வரையும் பிடிக்கிற மாதிரியே அப்படியே தேடிட்டே இருப்பாங்க. கடைசியாக கமலா வந்து மாட்டுவார். அன்னியன் மாதிரி தான் இதுவும். ஸோ அந்த சீனை அப்படியே வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு சீன் பார்த்திங்கன்னா அதில் வந்து அன்னியன் படத்தில் வந்து கேன்டீனில் வந்து சாப்பாடு சரியில்லைன்னு சொல்லி போய் கொலை பண்ணுவார்ல, அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா பஸ்ஸு வந்து நிற்கிற இடத்துல ஹோட்டலில் வந்து சாப்பாடு சரியில்லைன்ட்டு போய் ஒருத்தரை கொலை பண்ணுற மாதிரி. ஸோ அன்னியனுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தமே எனக்கு தெரியல. லஞ்சம் வாங்கிறதுலாம் கொலை பண்ணுவாங்க. இது பார்த்தியா அன்னியன் சீனை அப்படியே எடுத்து வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஒரு ஆள் அப்படியே வளவலன்னு போகுது, ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, ஒன்றுமே இல்லை. கடைசியாக கிளைமேக்ஸுக்கு வந்து ஃபைட் வைக்கணும்னு சொல்லிட்டு கமல் வந்து தப்பிப்பாராம். 500 போலீஸுக்கு வந்து தப்பிப்பார். அது செக்வே மாதிரி ஓட்டிகிட்டே இருப்பார். ரோட்டுக்கு போவார், மேலே போவார், ட்ரெயின்குள்ளே போயிட்டே இருப்பார். 500 போலீஸ் வந்து துரத்திக்கிட்டே இருப்பாங்க. அவரை பிடிக்கவே முடியாது. திருப்பி மாட்டிப்பார், திருப்பி தப்பிப்பார். ½ அன் ஹவர் கிளைமேக்ஸுக்கு வந்து ஃபைட் வைக்கணும்னு சொல்லிட்டு கண்டாப்னு போயிட்டு லாஜிக்கே இல்லாமல் போயிட்டு இருந்துச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா கோபேக் இந்தியன்றாங்க. முதல்ல கம்பேக் இந்தியன்னாங்க, அப்புறம் கோபேக் இந்தியன்றாங்க. பேசாமல் கோபேக் ஆடியன்ஸ்னே சொல்லியிருக்கலாம். ஸோ இந்தியன் 2 வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்தியன் 3 வந்து ட்ரெய்லர் வந்து கடைசியாக எண்டு கார்டில் போட்டாங்க. ஸோ அது வந்து ஏதோ இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்லாம் அந்த சீன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஃப்ரீடமுக்கு முன்னாடி அந்த சீன்ஸ்லாம் வருது. எனக்கு தெரிஞ்சு அது ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் தான் எஸ்ஜே சூர்யாக்கெலாம் ஸ்கோப் இருக்க மாதிரி தெரியுது. ஒழுங்காக இந்தியன் 2வும் இந்தியன் 3யும் சேர்த்து வச்சு ஒழுங்காக அழகாக எடிட் பண்ணி ஒரு படமாக கொடுத்துருக்கலாம். தேவையில்லாமல் இந்தியன் 2 வந்து பெருசாக வளன்னு இழுத்து ரொம்ப போர் அடிச்சிட்டாங்க. இந்தியன் 1ஓட ரஹ்மான் பிஜிஎம்மே இதில் யூஸ் பண்ணியிருந்தார் அனிருத் எதுவும் ஸ்பெஷலாக எதுவும் பெருசாக எதுவும் பண்ணல. கம்பேக் இந்தியன் மட்டும் நல்லாயிருக்கு, பாரா ஓரளவுக்கு ஓகே இருக்குது. மற்றபடி பிஜிஎம்மில் ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லை.